இறைவனுக்கு நன்றி. இவங்க பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பேச வராது. ஒரு மாரி கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆர்டரா சொல்றேன். இந்த ப்ராஜெக்ட்ல வந்து விக்ரம் பிரபு சார் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் ஆப்ஷன் யோசிக்காம விக்ரம் பிரபு சார் ஹீரோவா பண்ணணும்போது ஐ ஹேட் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃப்ரம் மை சர்க்கிள். என்னோட சர்க்கிள் எல்லாருமே வந்து எப்படி நீ வந்து இந்த மாதிரி ஒரு ராம்காம், ஃபேமிலி ட்ராமா இந்த மாதிரி கதையை நீ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோட கொண்டு போய் சொல்லுவேன்னு எனக்கு கொஷின் பண்ணாங்க. எனக்கு அதுக்கு பதிலும் கிடையாது. பட் ஆனால் அதுக்கு பதிலாக வந்து எனக்கு அவரோட படங்கள் பார்க்கும்போது நிறைய வேர்ஸ்டில் மாற்றி 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 தான் பண்ணியிருக்காரு. ஏன் இந்த படத்தை பண்ண மாட்டாரையா போய் கேட்குறையா தான் சொல்லி பார்த்தேன். அப்போவுமே என்னை பயமுறுத்தும் போது கரெக்டாக இருக்கப்பட்டு ரிலீஸ் ஆச்சு. இருக்கப்பட்டில் வந்து ஒரு ஹீஸ் டன் வேற ஒரு டைமென்ஷனை காமிச்சிருந்தாரு. ஸோ அதை பார்த்து எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. கண்டிப்பாக நம்ம படத்தை போய் சொல்லலாம், எல்லாமே பண்ணுறாருல, இதை பண்ண மாட்டாரான்னு சொல்லிட்டு ஜாலியாக போய் கேட்டேன். அவர்கிட்ட போகும்போதுமே எனக்கு நான் ஹெட்ஸ்அப் கொடுத்துட்டேன் சார், எனக்கு நான் கதை சொல்ல வராது, உண்மையாகவே கொஞ்சம் முடிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க சார், படிச்சிருங்க சார்னு கேட்டேன். அவர் நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், அப்புறம் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாரு. எவ்வளோ புரிஞ்சதுன்னு தெரில, பட் படிச்சுட்டு எனக்கு எஸ் சொன்னார். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் ஃப்ரம் த டே ஒன். கடைசி வரைக்கும் எனக்கு கொஷின் பண்ணவே இல்லை. அவர் ட்ரஸ்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு உங்களை ட்ரஸ்ட் பண்ணி வரேன் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வச்சார். இப்போ வரைக்கும் அந்த ட்ரஸ்ட் கேரி ஆகுது. படம் பார்த்ததுக்கப்புறமும் அந்த ட்ரஸ்ட் கேரி ஆகுது நம்புகிறேன் சார். ஸோ மிக்க நன்றி. அண்ட் அருள்தாஸ் சார், நான் வந்து படத்தில் வில்லன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணோம். அப்புறம் அந்த ஒரு கேரக்டராக ஒரு தப்பான சொந்தக்காரன் ஒருத்தர் இருப்பான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷன் எனக்கு எப்பவுமே இருக்கும். அப்படி ஒரு கேரக்டர் கரெக்டான ஃபேஸ் பார்க்கும்போது அருள்தாஸ் சார் கேட்டேன், நான் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண மாட்டான், இருங்க ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னாரு. இல்லை சார் நானே வரேன், இல்லை நானே வரேன் வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு நேரில் கேட்டார். அண்டு அவரோட எஃபர்ட் வந்து நான் எழுதுனதோட பெட்டராக வந்திருக்கு. நான் எந்த அளவுக்கு தப்பான ஒரு சொந்தக்காரனை யோசிச்சனோ அதோட பல மடங்கு கெட்ட ஒரு சொந்தக்காரனை அவர் கொடுத்துருக்காரு. இன்டர்மிஷன் முடியும் போதோ இல்லை படம் முடியும் போதோ இப்போ பார்த்தவங்கலாம் படத்தில் வில்லன் இல்லைன்னு சொன்னீங்க, அது அருள்தாஸ் சார் வில்லன் தானே அப்படின்னாங்க. ஸோ ரைட்டிங்கே மாற்றிட்டாரு, அந்த கேரக்டர் ஒரு பெரிய வில்லனாக மாற்றிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ படம் வந்து நல்லா வந்திருக்கு, நல்லா நம்புகிறோம். ஸோ இட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் வந்து ரொம்ப ஃபன்னான ஒரு படமாக இருக்கும். கல்யாணம் ஆகாத எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகும். 30 வயசுக்கு மேலே தான் போகணுன்ற அவசியம் இல்லை. பொண்ணு கிடைக்காத, காதல் பண்ண வாய்ப்பு கிடைக்காத, பப்ளிக்கால் அடிக்கப்படுற, சொந்தக்காரங்களால் தாக்கப்படுற எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும். பசங்களுக்கு தான் கிடையாது, பொண்ணுங்களுக்கும் கனெக்ட் ஆகும். நானும் தாக்கப்பட்டிருக்கேன், எல்லாரும் தாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இன்னும் தாக்கப்பட்டுட்டு தான் இருக்கும். பிகாஸ் எல்லாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. இந்த வயசு ஆயிடுச்சு கார் வாங்கலையா, இந்த வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணலையான்னு கேள்விகள் கேட்டே இருக்காங்க. யாருக்குமே கேள்வி கேட்டால் பிடிக்காது, என்ன உட்பட. ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் இந்த படம் கனெக்ட் ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் ஃபேமிலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் எல்லாரும் சொன்ன வார்த்தையை கடன் வாங்கிக்கிறேன். லவ் மேரேஜ்ன்ற பேர், பட் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி க்ரௌடு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மிக்க 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.